ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ட்ரெஸ்டிங் மிஸ்ட்ரீஸ். பெர்முடா முக்கோணத்தில் மாயமான கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். அமெரிக்காவின் தெற்கு கரோலைனா மாகாணத்தில் உள்ள சார்லஸ்டன் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் துறைமுகம் நோக்கி 1812ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி கிளம்பிய பேட்ரியாட் என்னும் கப்பலின் நிலை என்னாச்சுன்னு இதுவரைக்கும் தெரியவில்லை. அந்த கப்பலில் காணாமல் போன ஒருவரோட பேர் தான் தியோடீசியா பர்ராஸ்டின். இவர் அமெரிக்காவின் 3வது துணை அதிபராக பொறுப்பு வகித்த ஆரோன் பர்ரினோட மகள். இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு பின்னர் இதே போல் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பர்படாஸ் தீவிலிருந்து கிளம்பிய USS சைக்ளோப்ஸ் என்னும் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மற்றும் அதில் பயணம் செய்த சுமார் 300 பேர் என்ன ஆனாங்கன்னு இதுவரைக்கும் தெரியவே இல்லை. போரில் நேரடியாக பங்கேற்காத சமயத்தில் அமெரிக்க கடற்படை அதிகமான படை வீரர்களை இழந்தது இந்த சம்பவத்தில் தான். 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 5 அமெரிக்க விமானப்படையின் 5 பயிற்சி விமானங்களின் தொகுப்பான ஃப்ளைட் 19 புளோரிடா மாகாணத்தில் உள்ள அமெரிக்க கப்பல் படைத்தளத்திலிருந்து கிளம்பி இந்த விமானங்கள் தேடுதலுக்காக கிளம்பி சென்ற இந்த விமானமும் திரும்பி வரவில்லை. அவற்றில் இருந்த 14 பேரினோட நிலைமை என்னாச்சுன்னு இதுவரைக்கும் தெரியவில்லை. இவர்களை தேடுவதற்காக பனானா ரிவர் என்னும் கடற்படை விமான தளத்திலிருந்து 13 பேரை கொண்ட மெரினர் ரக சிறு விமானம் ஒன்று அனுப்பப்பட்டது. இந்த விமானமும் திரும்பி வரவில்லை. இந்த 13 பேரும் காணாமல் போனார்கள். இவர்கள் நிலைமையும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. கடல் மேற்பரப்பின் பறந்த விமானங்கள், இந்த வழியாக சென்ற கப்பல்கள் இதுபோல காணாமல் போன சம்பவங்களும் காரணம் பேயின் முக்கோணம், அதாவது டெவில்ஸ் ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படும் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கும் மேலாக உலவி வருகிறது. ஆரம்ப காலத்தில் அமெரிக்க ஊடகங்களில் மட்டுமே எழுதப்பட்டு வந்த இந்த செய்திகள் இணையதளம் பரவலான கடந்த 20 ஆண்டுகளில் உலகெங்கும் பரவியிருக்கிறது. இவற்றின் பின்னணியில் இருக்கும் அறிவியல் காரணங்கள் பலமுறை பிரதான ஊடகங்களிலும் அரசு அமைப்புகளாலும் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னும் சதித்திட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் பகிரப்படும் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் போலியான செய்திகளே சமூக ஊடகங்கள். சரி, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே தான் இருக்குன்றதை பார்த்துடலாம். அட்லாண்டிக் பெருங்கடலின் வடமேற்கு பகுதியில் உள்ள பெர்முடா தீவு, கரிபிய கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டமான போர்ட்டோ ரிக்கோ மற்றும் அமெரிக்காவை ஒட்டி அமைந்துள்ள புளோரிடா நீரிணை ஆகிய மூன்றையும் இணைக்கும் முக்கோண வடிவிலான கடற்பரப்பு தான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். பெர்முடா ட்ரையாங்கிள் எல்லையை வெவ்வேறு இடங்களை வைத்து வரையறுப்பவர்களும் இருக்காங்க. அந்த பகுதியை கடந்து செல்லும் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு இழுத்து கொள்ளும் பெர்முடா முக்கோணத்தின் மர்ம சக்தி, வேற்று கிரகவாசிகள், அந்த பகுதியில் கொண்டுள்ள ஆதிக்கம், பேய்கள் நடமாட்டம் என பல சதித்திட்ட கோட்பாடுகள் காரணமாக முன்வைக்கப்பட்டன. இவற்றில் பல கப்பல்களும் விமானங்களும் திரும்ப கிடைக்கவே இல்லை என்பதால் மேற்கண்ட கூற்றுகள் அனைத்தும் உண்மை எனவும் மக்கள் நம்பத் தொடங்கினர். ஆனால் கடல் பயணம், காணாமல் போன கப்பல் மற்றும் விமானங்கள் தேடல் உள்ளிட்டவற்றில் தற்போது இருக்கும் அளவுக்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்படாத காலகட்டம் அது. 1950களின் தொடக்கத்தில் இருந்தே பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் குறித்த செய்திகளை அமெரிக்காவின் முக்கிய ஊடகங்கள் வெளியிடத் தொடங்கியிருந்தன. 1952இல் பேட் என்னும் பத்திரிகையில் ஜார்ஜ் சாண்ட் என்பவர் ஏ மிஸ்ட்ரி அட் அவர் பேக்டோர் என்று ஒரு சிறு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் ஃப்ளைட் என்று பெயரிடப்பட்ட 5 விமானங்கள் காணாமல் போனதன் பின்னணியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 1964இல் அர்கோசி என்னும் பத்திரிகையில் வின்சென்ட் கார்டிஸ் என்பவர் எழுதிய தி டெட்லி பெர்முடா ட்ரையாங்கிள் கட்டுரையில் இதே போல தொடர்ச்சியான பல சம்பவங்கள் அந்த பகுதியில் நடப்பதை விவரித்திருந்தார். அதன் பின்பு அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்த தகவல்களை வைத்து இன்விசிபிள் ஹரிசான்ஸ் என்னும் நூல் ஒன்றையும் எழுதினார். இதையடுத்து பெர்முடா முக்கோணத்தை மையப்படுத்தி 1960 மற்றும் 1970களில் எழுதப்பட்ட நூல்கள் மிகவும் பிரபலமாகின. அவை அனைத்துமே சதித்திட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டவை. பெர்முடா முக்கோணத்தின் பக்கம் சென்றாலே மரணம் நிச்சயம் என்று ஊடகங்கள் தீவிரமாக செய்தி பரப்பிய காலகட்டத்தில் ஒருவர் அவற்றை சந்தேகித்தார். அவர் பெயர் லாரன்ஸ் டேவிட் குசே. அரிசோனா மாகாண பல்கலைக்கழகத்தில் நூலக ஆய்வாளராக இருந்த லாரன்ஸ் டேவிட் குசே 1975ஆம் ஆண்டு தி பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி சால்வ்டு என்னும் ஒரு நூல் ஒன்றை எழுதியிருந்தார். கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போன காலகட்டத்தில் வெளியான செய்திகள், அப்போது நிலவிய காலநிலை உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து உண்மைகளை அவர் கண்டறிந்தார். லாரன்ஸ் குசே கண்டுபிடித்த உண்மைகள் என்ன அவற்றுங்கிறத பார்க்கலாம். கப்பல்கள் அல்லது படகுகள் பெர்முடா முக்கோண பகுதியில் காணாமல் போனால் அவை குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்படும். ஆனால் அதே கப்பல்கள் அல்லது படகுகள் மீண்டும் திரும்ப வந்தால் அவை குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்படவில்லை. மைய நீரோட்ட ஊடகங்கள் மற்றும் நூல்களில் குறிப்பிட்டுள்ள சில சம்பவங்கள் நடக்கவே இல்லை. அந்த சம்பவங்கள்
நடந்ததாக கூறப்பட்டுள்ள இடங்களில் அந்த நேரத்தில் உள்ளூர் செய்தித்தாள்களில் அவை குறித்த செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை. பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை உலகின் வேறு எந்த பகுதியிலும் உள்ள கடல் பரப்பில் காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை அளவே உள்ளது. அதாவது இந்த பகுதியில் மட்டுமே அதிகமான எண்ணிக்கையில் தொலைதல் சம்பவங்கள் நிகழவில்லை. இந்த பகுதி சூறாவளி, காற்று அடிக்கடி உண்டாகும் கடல் பரப்பாகும். ஆனால் பெர்முடா முக்கோணம் குறித்த நூல்கள் பெரும்பாலும் இந்த உண்மையை வெளிப்படுத்தவில்லை. தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொய்யான காரணங்கள் அடிப்படையில் போலியான கட்டுக்கதைகள் தான் பெர்முடா ட்ரையாங்கிள், அதாவது பெர்முடா முக்கோணம் குறித்த கதைகள் என்று தனது நூலில் நிறுவியிருந்தார் லாரன்ஸ். சரி, கப்பல்களும் விமானங்களும் தொலைந்தது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போன சம்பவங்களுக்கு அவற்றின் திசை காட்டிகள் சரியாக இயங்காமல் போனது காரணம் என்று பின்னாளில் தெரிய வந்தது. புவியின் உண்மையான வடக்கு திசை மற்றும் புவியின் காந்தப்புலத்தின் வடக்கு ஆகியவை ஒரே நேர்கோட்டில் இல்லாத பகுதிகளில் பெர்முடா முக்கோணமும் ஒன்று என்று கூறுகிறது அமெரிக்க அரசின் கடல் சேவைகள் ஒன்றான அமைப்பான நேஷனல் ஓசியன் சர்வீஸ். 19 விமானங்கள் காணாமல் போன போது கூட அவற்றை வழிநடத்தி சென்ற விமானத்தின் திசை காட்டி சரியாக இயங்கவில்லை என்று அமெரிக்க கடற்படை பின்பு நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. அதை தேடி சென்ற விமானம் வெடித்து சிதறியதுதான் ஆபத்துக்கு காரணம் என்றும் அது மாயமாகவில்லை என்றும் அந்த விசாரணை முடிவில் கூறுகிறது. பெர்முடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியில் த கல்ஃப் ஸ்ட்ரீம் என்னும் பெருங்கடல் நீரோட்டம் ஒன்று அமைந்துள்ளது. பெருங்கடல் நீரோட்டம் என்பது கடலுக்குள்ளேயே ஒரு ஆறு ஓடுவதைப் போல. எனவே இந்த பகுதிகளில் தொலைந்து போன கப்பல்கள் அல்லது விமானங்களின் பாகங்கள் இந்த பெருங்கடல் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்படுவதால் அவை காணாமல் போன இடத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். எனவே பல சூழல்களில் அறிவியலாளர்களால் குறிப்பிடப்படுகிறது. தி கல்ஃப் ஸ்ட்ரீம் வழியாக ஒரு நொடியில் கடந்து செல்லும் நீரின் அளவு உலகெங்கும் உள்ள ஆறுகள் அனைத்திலும் ஒரு நொடியில் கடந்து செல்லுமாம். நீரின் ஒட்டுமொத்த அளவை விட அதிகம் என்கிறது தி நேஷனல் ஓசியன் சர்வீஸ். கரிபிய கடல் பகுதி 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே கடற்கொள்ளை சம்பவங்களுக்கு பெயர் பெற்றது. தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இடையிலான சரக்கு கப்பல் போக்குவரத்து இந்த பகுதி வாயிலாக இன்றும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. கடல் கொள்ளையர்களால் இந்த கப்பல்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கவும் அதிக வாய்ப்புண்டு. முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர் காலகட்டங்களில் இந்த பகுதியில் காணாமல் போனதற்கு காரணம் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களே என்று ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. 2018ஆம் ஆண்டு USS சைக்ளோப்ஸ் கப்பலும் இத்தகைய ஒரு தாக்குதல் காரணமாகவே மூழ்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அமெரிக்க அரசு கூறுகிறது. இந்த பகுதியில் சூறாவளியின் தாக்குதல் நிகழ்வுக்கு மிகவும் இயல்பானது. 1502ஆம் ஆண்டு ஸ்பெயினுக்கு சொந்தமான கடற்படை கப்பல்கள் இம்மாதிரியான சூறாவளி ஒன்றில் இந்த பகுதியில் பேரழிவுக்கு உள்ளானது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பெர்முடா முக்கோணம், அதாவது பெர்முடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியில் சூறாவளியின் காரணமாக பேரழிவுகள் நிகழ்வதற்கான வரலாற்று ஆவணங்களும் மற்றும் செய்திகளும் ஏராளமாக உள்ளன. கப்பல்கள் அல்லது விமானத்தை இயக்கியவர்கள் செய்த தவறு, சாகசம் செய்வதற்காக சூறாவளியின் அருகே கப்பல் அல்லது விமானத்தை செலுத்தும் போது உண்டான விபத்துகளால் ஏற்பட்ட இழப்புகள் ஆகியவையும் பெர்முடா முக்கோணம் பகுதியில் நடக்கும் சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளன. பல ஊடகங்களும் நூல் வெளியிட்டவர்களும் பணம் சம்பாதிக்க உதவிய பெர்முடா முக்கோணம் பகுதியில் மர்மம் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த கட்டுரையை படித்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு கப்பலோ விமானமும் அந்த பகுதியை பத்திரமாக கடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.